In this video, we are going to discuss about G8161 Problem Solving and Python Programming Laboratory 6th exercise, that is selection sort, insertion sort. So, idla first sorting na enna paakalam. Sorting is used to rearrange a given array or list of elements according to a comparison operator on elements. The comparison operator is used to decide the new order of element in the respective data structures. So, சில டைப்ஸ் தான் என்னெல்லாம் செலெக்ஷன் சார்ட், இன்சர்ஷன் சார்ட், மெட் சார்ட் அதெல்லாம் உண்டு. ஸோ 6th ஏல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செலெக்ஷன் சார்ட்னா என்னன்னு பார்க்க போகிறோம். செலெக்ஷன் சார்ட் it is a simple comparison based sorting algorithm. It is in place and needs no extra money. The idea behind this algorithm is pretty simple. We divide the array into two parts, sorted and unsorted. The left part is sorted subarray and right part is unsorted subarray. Initially, sorted subarray is empty and unsorted array is complete given array. We perform the steps below until the unsorted array becomes empty. So, the three conditions are, the first one is pick the minimum element from the unsorted array. Second one, swap it with leftmost element of unsorted subarray. The third one is, now the leftmost element of unsorted subarray becomes a part, that is the rightmost of sorted subarray, and will not be the part of unsorted subarray. So, it's a selection sort. So, நம்மளோட மேனுவல்லையும் இதே தான் கொடுத்துருக்கு. How to write a Python program to perform selection sorting in a list அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கு ப்ரோக்ராம் அண்ட் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் 5 அப்படிங்கிறது கொடுத்துருக்கு. இது நம்ம எப்படி பைத்தானில் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பைத்தான் எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ நம்ம ஓப்பன் பண்ணுறோம். போர்ட்டபிள் பைத்தானில் py ஸ்கிரிப்டர் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணுறோம். ஸோ py ஸ்கிரிப்டர் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ கோடிங் டைப் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா ரன் பண்ணுறேன். ஓகே, என்டர் த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த அரே. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் 5 கொடுத்து என்டர் கொடுக்குறேன். என்டர் த எலமெண்ட் 1 கேட்குது, 4னு ஒரு நம்பர் கொடுக்குறேன். என்டர் த எலமெண்ட் 2 3 ஒரு எலமெண்ட் கொடுக்குறேன். என்டர் த எலமெண்ட் 3 6னு ஒரு நம்பர் கொடுக்குறேன். என்டர் த எலமெண்ட் 4 8னு ஒரு நம்பர் கொடுக்குறேன். என்டர் த எலமெண்ட் 5 1 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுக்குறேன். இப்போ எனக்கு செலெக்ஷன் சார்ட் ஒரிஜினல் அரே நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே ஒரு லிஸ்ட்டில் எனக்கு இருக்குது. 4 3 6 8 1. அப்புறம் இன்டர்மீடியட் ஸ்டெப்ஸ் எப்படிலாம் எனக்கு ஸ்வாப்பிங் ஆகுது அப்படிங்கிற காமிச்சு கடைசியில் லாஸ்ட்டில் எனக்கு என்ன வருதுன்னா ஆன்சர் சார்ட்டட் அரே. ஸோ அசெண்டிங் ஆர்டரில் எனக்கு சார்ட் ஆகிருக்கு 1 3 4 6 8. ஸோ இட்ஸ் மை ஃபைனல் அவுட்புட். ஓகே, இது ப்ராப்ளமாக நம்ம அதை எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே, ஸோ என்னோடய அரேயோட சைஸ் வந்து என்னென்னா 5. உங்களுக்கு அரேயாகவே நான் காமிக்கிறேன். ஸோ அரேயோட நம்பர்ஸ் என்னதுலான்னா 4 3 6 8 and 1. ஓகே, இப்போ நான் அதில் ரன் சொல்லி கொடுக்குறேன். ஸோ எனக்கு இதில் ஸ்டெப்ஸ் கொஞ்சம் பேசிக் ஸ்டெப்ஸ் வருது. பாருங்கள் என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோன்னு. 4 3 6 8 1 இதான் நம்ம கொடுத்துருக்குற இன்புட். அதே தான் உங்களோட மேனுவல்லையும் இருக்குது. 4 3 6 8 1. ஓகே, ஸோ இதே தான் நான் எங்கேயும் கொடுத்துருக்கேன். ஸோ இது அரேங்கிறனால 0ல் தான் ஸ்டார்ட் ஆகும். 0 1 2 3 4 அப்படின்னு இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் செலெக்ஷன் சார்ட். ஓகே, ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு பாஸுமே நமக்கு இதில் பாஸாக நமக்கு மூவ் ஆகும் லெஃப்ட்லேருந்து ரைட் வரைக்கும். ஓகே, ஸோ நமக்கு ஸ்வாப்பிங் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் பாஸ் 0லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஐ மீன் நம்பர் 4லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பொசிஷன் வந்து 0. ஸோ பாருங்கள் இனிஷியலைஸ் பிக் இண்டெக்ஸ். ஸோ ஸ்டார்டிங் இனிஷியலைஸ் பண்ணுறோம் 4ங்கிற நம்பர் வச்சு, ஐ மீன் 0ங்கிற பொசிஷனில். ஒவ்வொரு எலமெண்ட் நம்ம எப்படி மூவ் பண்ணுறோம், எப்படி பிக்கராக இருக்கோ அந்த எலமெண்ட் நமக்கு ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ பிக்கஸ்ட் நம்பரோட கம்பேர் பண்ணுறோம். இப்போ 4 and 3 கம்பேர் பண்ணுறோம். 4 தான் பிக்கஸ்ட் நம்பர். நெக்ஸ்ட்டு 6ஓட கம்பேர் பண்ணுறோம். பிக்கஸ்ட் நம்பர் பார்த்துருக்கோம். ஸோ இதான் பிக்கஸ்ட் நம்பர். நெக்ஸ்ட் இதை விட பிக்கஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ பிக்கஸ்ட் இது பார்த்தனால ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கோம். அகைன் நெக்ஸ்ட் நம்பரோட கம்பேர் பண்ணுறோம் 8. ஸோ ஃபவுண்ட் சம்திங் பிக்கர். ஸோ அதனால் பிக்கஸ்ட் நம்பர் பார்த்துட்டோம். ஸோ இது ரெட்டாக மாறிடுது. இது நெக்ஸ்ட் நம்பர் கம்பேர் பண்ணுறோம் 1.
ஸோ 1 இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படி தானே. ஸோ என்ன பண்ணுறோன்னா இப்போ ஸ்வாப்பிங் பண்ணுறோம் 1ஐயும் 8ஐயும். நமக்கு அசெண்டிங் ஆர்டரில் தான் எப்போவுமே இருக்கணும். ஸோ பிக்கஸ்ட் நம்பர் எப்போவுமே ரைட் சைடு எண்டில் தான் இருக்கணும். ஸோ 8ங்கிற எலமெண்ட் நமக்கு இங்கே மூவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட் ஸ்வாப்பிங் பண்ணுறோம். ஸோ 8ங்கிற நம்பர் நம்ம கன்ஃபார்ம் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அது டிஃபால்ட்டாக நம்ம வைக்கிறனால 8 அப்படிங்கிறத கலர் இல்லாமல் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இந்த பாஸ் நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். பாஸ் 0 வச்சு ஃபுல்லாக கம்பேர் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டார்டிங் பாஸ் 1. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாஸை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அகெயின் 4லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஒவ்வொரு எலமெண்ட் நான் அப்படி லிஸ்ட்டில் மூவ் பண்ணுறேன். ஸோ 3யோட கம்பேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் 6ஓட கம்பேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் 6 தான் பிக்கஸ்ட் நம்பர். ஸோ 6 ரெட்டாக மார்க் ஆயிரும். தென் 1. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், 1ஐயும் 6ஐயும் ஐ ஹேவ் டு ஸ்வாப் அப்படி தானே. ஸோ 6 தான் பிக்கஸ்ட் நம்பர், 1 ஸ்மால் நம்பர். ஸோ பிக்கஸ்ட் நம்பர் தான் இங்கே அடுத்து இருக்கணும். ஸோ இப்போ ஸ்வாப்பிங் நடக்குது. 1 and 6 ஸ்வாப் ஆகி 6 இங்கே வந்துருச்சு. ஓகே, ஸோ ஃபைனலி இந்த பாஸ் நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ 6ஐ வந்து இன்விசிபிள் அப்படிங்கிறத மாதிரி நான் ஆக்கிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா பாஸ் 2 ஸ்டார்ட் பண்ணுறேன். அகெயின் 4லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 4ஐ இனிஷியலைஸ் பண்ணுறேன். அகெயின் ஒவ்வொரு எலமெண்ட்டாக மூவ் பண்ணுறேன். 3க்கு மூவ் பண்ணுறேன். 4 தான் பிக்கஸ்ட் நம்பர். 1ஓட கம்பேர் பண்ணுறேன். 1 ஸ்மால் நம்பர் தான், 4 தான் பிக்கஸ்ட். ஸோ அதுக்கடுத்து நம்ம எல்லாமே ஸ்வாப் பண்ணிட்டோம். ஸோ 1ஐயும் 4ஐயும் ஸ்வாப் பண்ணிட்டேன். 4 இங்கே வந்துருச்சு. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வேறு ஸ்வாப்பிங் பண்ணுறதுக்கு இல்லை. இந்த பாஸும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டார்டிங் அட் பாஸ் 3. ஸோ இனிஷியலைஸ் பண்ணணும். 1ஐ இனிஷியலைஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா மூவ் பண்ணுறேன். 3யோட கம்பேர் பண்ண மூவ் பண்ணுறேன். ஓகே, ஸோ 3 தான் பிக்கஸ்ட் நம்பர். ஸோ அகெயின் வேறு எதுவும் பிக்கஸ்ட் இண்டர் இருக்கான்னு பார்க்க. இதுதான் பிக்கஸ்ட் நம்பர். ஸோ நம்மளோட ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இதில். ஸோ 3 அப்படிங்கிறது இன்விசிபிள் ஆக்கிட்டேன். இந்த பாஸ் நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஃபைனலி நம்மளோட சார்ட்டிங் முடிஞ்சிருச்சு. எல்லாமே அசெண்டிங் ஆர்டரில் வி ஹாவ் காட் த ஆன்சர். ஸோ கொடுத்துருக்கிற இன்புட் என்ன கொடுத்தோன்னா மேனுவல் படி 4 3 6 8 1 அப்படின்னு கொடுக்கும். நமக்கு சார்ட் பண்ண அரே 1 3 4 6 8ன்னு வந்திருக்கு. அந்த 1 3 4 6 8ஓட ஸ்டெப்ஸை தான் நான் உங்களுக்கு இதில் காமிச்சிருக்கேன். ஸோ ஃபைனலி வி ஹாவ் கம்ப்ளீட்டட் த செலெக்ஷன் சார்ட்டிங். ஸோ நம்ம லேப் மேனுவலில் 6th A exercise we have completed. That is how to run Python program in selection sort and problem ஆவும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டெப்ஸையும் உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். I hope you can understand. Thank you.